நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு தான் வந்திருக்கோம். திருவண்ணாமலை கிரிவலம் போக போகிறோம். ஃப்ரீயாக பஸ் விட்டுருக்காங்க. அந்த பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணி இன்றைக்கி நம்ம கிரிவலம் போக போகிறோம். பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம கூட நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பஸ்ஸு எங்கே ஏறணும், எங்கே இறங்கணும், எங்கெங்கெல்லாம் சுற்றி காட்டுறாங்க இந்த கிரிவலம் போகிற பஸ்ஸில் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பஸ்ஸு வந்த உடனே நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேன். பாருங்கள், இப்போ தான் வருதுங்க. இவ்வளோ நேரமாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பஸ் வந்துடுச்சு இந்த இடம். இந்த பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஃப்ரீ சர்வீஸ் தான். நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எழுதியிருக்காங்க பாருங்கள், கட்டணம் இல்லா பேருந்து. எல்லா டீட்டெயிலுமே இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள். இங்கே எல்லா டீட்டெயிலுமே இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல எந்த ஒரு காசுமே கிடையாதுங்க. ஃப்ரீ சர்வீஸ் தான். பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ராஜகோபுரத்துக்கு முன்னாடியே வந்து மண்டபம் இருக்கும் பாருங்கள். மண்டபத்துக்கு முன்னாடி தான் நிற்கிது இந்த பஸ்ஸு பாருங்கள். மண்டபத்துக்கு முன்னாடியே நிற்கிது இந்த பஸ்ஸு. ஃப்ரீ பஸ்ஸு. அப்படியே பின்னாடி ஒரு பஸ் நிற்கிது பாருங்கள். இந்த இடம் ஃபஸ்ட்டு வந்து கற்பூரம் கொளுத்தி சாமி கும்பிட்ற இடமா வச்சுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா பஸ்ஸு நிறுத்தி கிரிவலம் போகிற ஜனங்களை ஏற்றிக்கிட்டு போகிறதுக்கும், அதாவது பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கும் தனித்தனியாக பஸ் விட்டு வச்சுருக்காங்க. இங்கே வந்து வெயிட் பண்ணி தான் இந்தமாரி பஸ்ஸில் ஏறுறாங்க எல்லோரும். நமக்கு ஒரு சீட்டு கிடச்சிது. சீட்டு பிடிச்சி வச்சுட்டோம். டிரைவர் டீ சாப்பிட்டு போயிட்டு வர டைமுக்கு கேப்பில் வந்து கீழே நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இந்த பஸ்ஸில் தான் நம்மளுடைய சீட் இருக்குது. இது நம்ம யூடியூப்பில் போடுறோம். பஸ்ஸுக்கு எவ்வளோ டிமாண்டு பாருங்கள். இந்த பஸ்ஸு வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு ஒரு டைம் தான் வருது. எப்படி கூட்டம் அடித்து பிடிச்சி ஏறுறாங்க பாருங்க. எடுக்கல, டீ சாப்பிட போயிருக்காங்க டிரைவரு. பஸ்ஸு எடுக்க போகிறாங்க. நான் சொன்ன மாதிரியே வந்துட்டாங்க பாருங்கள். எல்லாம் ஃபுல்லாகி போச்சு. எல்லாம் ஸ்டாண்டிங் கிடையாது, உட்கார தான் வச்சுருக்காங்க. ஒரு ஆள் கூட ஸ்டாண்டிங் கிடையாது பாருங்கள். எல்லாமே உட்காந்துருக்காங்க சீட்டில். ஸ்டாண்டிங்கே கிடையாது. பஸ்ஸு மூவ் ஆகிடுச்சுங்க. பஸ்ஸு கிளம்பிடுச்சுங்க. மூவ் ஆகிடுச்சு பஸ்ஸு. கோயில் என்ட்ரன்ஸ்லேருந்து பஸ்ஸு கிளம்பிடுச்சு. கரெக்டாக மணி 5:30 மணிங்க போகணும். மணி 4 மணிக்கு வந்தோம். மணி 5:30 மணிக்கு தான் பஸ்ஸு கிடச்சி நம்ம பஸ் ஏறி போயிட்டுருக்கோம். இந்த பஸ்ஸு எங்கெங்கே ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எவ்வளோ நேரத்தில் திரும்பி நம்ம கோயிலாண்டை திருப்பி கொண்டு வந்து விட்றாங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கோயில் யமலிங்கம். கோயில் வந்து யமலிங்கங்க. யமலிங்கத்தில் விட்டுருக்காங்க. கோயிலே யமலிங்கம். கோயில் யமலிங்கம்.
கோயில் இந்த யமலிங்கம் கிட்ட தான் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. யமலிங்கம் முடித்து பஸ்ஸு கிளம்பிடுச்சு. அடுத்து எந்த இடம் நிப்பாட்டுறாங்க பார்க்கலாம். கிரிவல பாதையை டச் பண்ணியாச்சு. நிருதி லிங்கத்துக்கிட்ட கொண்டு வந்து விட்ருக்காங்க. இது ரெண்டாவது லிங்கம். இது முதல் லிங்கம் வந்து யமலிங்கம், இது ரெண்டாவது லிங்கம் நிருதி லிங்கம். இங்கே கொண்டு வந்து விட்ருக்காங்க. ஓரளவுக்கு சாயந்தர டைம்ன்றதுனால கூட்டமே கிடையாதுங்க. சுத்தமாக ஒரு 5 நிமிஷத்தில் சாமி பார்க்குற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு கூட்டம் கம்மியாக இருக்குது. காலையிலலாம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சாயந்தரத்தில் ரொம்பவே கம்மியாக இருக்குது. இப்போ பஸ்ஸு வந்து நமக்கு கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டுறதுனால இறங்கி நடந்து போயிட்டுருக்கோம். நிருதி லிங்கம். இந்த மயில் பாருங்கள் அவ்வளோ அழகாக பிஸ்கட் சாப்பிட்டுருக்கு பாருங்கள். சாயந்தர டைம் அப்படிங்கிறதுனால பாருங்கள் கூட்டமே கிடையாது. சுத்தமாக ரொம்பவே காலியாக இருக்குது பாருங்கள். நிருதி லிங்கம் நம்ம காலையில் வந்தால் இவ்வளோ ஃப்ரீயாக பார்க்கவே முடியாது. அந்தளவுக்கு வந்து காலியாக இருக்குது. கோயில் தள்ளி நிப்பாட்டினால நம்ம இங்கே வந்து பாருங்கள் சாமி கும்பிட்டு நடந்து வந்துட்டுருக்கோம். இங்கே நிற்கிது பாருங்கள் பஸ்ஸு. கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா அது வந்து கார்னராக இருக்குது, அந்த இடத்துல நிப்பாட்ட முடியாது. அதனால் தள்ளி நிப்பாட்டியிருக்காங்க. சாயந்தர டைம்லுமே வந்து கிரிவலம் போகிறாங்க. ஆனால் அதிகமாக இல்லை, ரொம்ப கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். பஸ்ஸில் ஏசி போட்டிருக்காங்க. ஏசி பஸ்ஸுங்க. அவன் எல்லாருக்கிட்ட அமக்க போவான். என்கிட்ட வச்சுக்க மாட்டான். இல்லையா மூணாவது இடமா இது வந்து திருநேர் அண்ணாமலையார். திருநேர் அண்ணாமலையார் பாருங்க மேலே. திருநேர் அண்ணாமலையார் மூணாவது இடமா கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. ரொம்ப சுத்தத்தினால தொண்டை காஞ்சி போயிருக்கும். கொஞ்சம் வாய்ஸ் கம்மியாக தான் இருக்கும். திருநேர் அண்ணாமலை. இது நம்ம யூடியூப்பில் போடுறோம். திருநேர் அண்ணாமலைக்கு எதிர் சைடில் இருக்குங்க இந்த ஆஞ்சநேயர் கோயில். ராகவேந்திரா பிருந்தாவனம் ஆண்டவர் கோயில். இது பழனி ஆண்டவர் திருக்கோயில். இதோட 4வது இடம் நிறுத்தியிருக்காங்க ஃப்ரீ பஸ்ஸில். சூரியலிங்கம். இந்த ஃப்ரீ பஸ்ஸில் வந்து 5வது இடம் நிறுத்தியிருக்காங்க சூரியலிங்கம். சூரியலிங்கம் 5வது இடமா நிப்பாட்டியிருக்காங்க. இந்த இடம் கோயிலில் கூட்டமே கிடையாது. வருணலிங்கம்.
வருணலிங்கம் இது 6வது இடங்க நிப்பாட்டியிருக்காங்க. பஸ்ஸு அங்கே நிற்கிது பாருங்கள். பஸ்ஸு வருணலிங்கம் 6வது இடம் நிப்பாட்டியிருக்காங்க. வாயுலிங்கம் ஆப்போசிட்லேயே ஒரு கோயில் இருக்கு. ஈசானிய லிங்கம். ஈசானிய லிங்கம் இதுதான் கடைசி லிங்கம். ஈசானிய லிங்கம். நமக்கு பஸ்ஸு கொண்டு வந்து நிப்பாட்டினது கடைசி லிங்கம். இது இருட்டாகி போச்சு. என்ன நண்பர்களே, இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 8 இடம் நிப்பாட்டியிருக்காங்க. இந்த ஃப்ரீ பஸ்ஸில் வந்து நம்மளை 8 இடம் நிப்பாட்டி சாமி கும்பிட்ட பிறகு தான் வண்டி எடுத்துகிட்டு வராங்க. அது எந்தெந்த இடம்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. இந்த 8 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து யமலிங்கம். அதாவது நம்ம கோயிலேருந்து கிளம்பி ஃபஸ்ட்டு யமலிங்கம், அதுக்கப்புறம் வந்து நிருதிலிங்கம், அதுக்கப்புறம் திருநேர் அண்ணாமலை, அப்புறம் முருகர் கோயில் பழனி ஆண்டவர் முருகர் கோயில், அப்புறம் வந்து தொடர்ந்து எல்லா கோயிலுமே நிப்பாட்டினாங்க. ஒரு 8 இடம் நிப்பாட்டுறாங்க கரெக்டாக. திரும்பவும் நம்மளை எங்கே ஏற்றினாங்களோ அங்கேயே கொண்டு போய் நம்மளை இறக்கி விட்டுறாங்க. இந்த பஸ்ஸில் நம்ம ஃப்ரீயாகவே கிரிவலம் வந்துட்டோம். ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து நம்ம சாயந்தர டைமில் வந்ததுனால எல்லா கோயிலுமே காலியாக இருந்தது. காலியாக இருந்ததுனால நம்ம ஃப்ரீயாக சாமி கும்பிட்டோம். அதே காலை டைம் வந்தால் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.